முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு பல கோடி ஜென்மம் முயற்சி பண்ணாதான் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சும்மா அதெல்லாம் இல்ல விஷயம். பகவான் கிருப்போடு அப்படிங்கிறதுனால எப்படி அப்பனுடைய சொத்து பாட்டனுடைய சொத்தெல்லாம் அந்த வாரிசா அந்த குடும்பத்துல தொடர்ந்துட்டாலே அவங்க வந்து விக்ராட்சிதமான சொத்து. அப்பா பாட்டா சம்பாதிச்ச பரம்பரை சொத்து. அந்த பரம்பரையிலிருந்து ஒரு பிள்ளையா வந்தாலே உங்களுக்கு சொத்து வருவோம். அதே மாதிரி அப்பனாகிய உள்ளத்தை பெறுவான். அது அப்பன் திருவேங்கடவடியா, நம்ம அப்பன் வரதப்பன், நம்ம அப்பன் தான் அரங்கரப்பன், நம்ம அப்பன் தான் ஒப்புலியப்பன், நம்ம அப்பன் தான் திருத்தஞ்சாவப்பன், நம்ம அப்பன் தான் தன் ஒப்பாரி அப்பன், தன் அப்பன் நம்மளுக்கு அப்பன் தான் குருவாயூர் அப்பன். அப்படின்னு அப்பன் அப்பன் அப்பன்னே என்னை ஆளுடைய அப்பனா இருக்கிறதுனால அந்த எம்பெருமானுடைய சொத்தாக வேணும் உள்ளே நம்ம உறவு தெரிஞ்சுட்டா நமக்கு தான் வந்து புத்தி பதே தாயமாகும். தாயமுறையில ஒரு கிடைச்சிருந்தாப்பா. ஆனா அவன் அப்பாவும் புரிஞ்சுக்கணும். என் அவனே கூட தெரியணும். அப்பான்ற உடம்பையாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு எது கேட்கிறேன் ஆய்வாளர்கள். அப்போ அதையெல்லாம் சொல்லப்படுது. இந்த அப்பாவுடைய சொத்து உனக்கு உண்டுங்கிற தைரியமா இருந்தா போகும். உனக்கு சொத்து கிடைச்சிடும். நம்பிக்கை இருந்தா போகும். பகவான் கேட்கிற பொழுதுல இந்த ஜென்மத்துல போராடம் நீர் போச்சு வந்துருவான். நீ என்னடா பண்ண